Daily. Taste the Daily. கர்ப்பிணி என கத்தி கதறிய பிறகும் கூட தனது பாலியல் இச்சைக்காக ஈவு இரக்கமில்லாமல் நடந்து கொண்ட சைக்கோவுக்கு நீதிமன்றம் சரியான பாடம் புகட்டியிருக்கிறது. கடந்த பிப்ரவரி மாதம் ஓடும் ரயிலில் பாலியல் இச்சைக்கு இணங்க மறுத்த கர்ப்பிணி பெண்ணை கீழே தள்ளிவிட்டு கொலை செய்ய முயன்ற பகீர் சம்பவத்தை அவ்வளவு எளிதில் நாம் மறந்திருக்க மாட்டோம். ஆந்திராவைச் சேர்ந்த 35 வயது கர்ப்பிணி திருப்பூரில் பனியன் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்த நிலையில் சொந்த ஊருக்கு செல்வதற்காக இன்டர்சிட்டி விரைவு ரயிலில் பயணம் செய்தார். ஜோலார்பேட்டையில் இருந்து ரயில் புறப்பட்ட போது மகளிர் பெட்டியில் கர்ப்பிணி மட்டும் அமர்ந்திருந்ததை பார்த்து ரயிலில் ஏறிய மர்ம நபர் அவசரத்தில் ஏறியதாக கூறி சமாளித்ததோடு அடுத்த நிலையத்தில் இறங்கி விடுவதாக கூறியிருக்கிறார். ஆனால் ஸ்டேஷனில் இருந்து ரயில் சற்று தூரம் சென்றதும் கழிவறைக்கு சென்று ஆடைகளை கலற்றிவிட்டு அரை நிர்வாண கோலத்தில் வந்த அவன் தலைக்கேறிய பாலியல் இச்சையில் மனசாட்சி இல்லாத மிருகம் போல நடந்து கொண்டார். தாம் 4 மாத கர்ப்பிணியாக இருப்பதாக கெஞ்சி கதறியும் கூட மனமிறங்காத அந்த சைக்கோ கொடூரமாக தாக்கியதில் கர்ப்பிணியின் வலது கை உடைந்து போனது. ஆனாலும் கடைசி வரை போராடிய கர்ப்பிணியை காலால் எட்டி உதைத்து ரயிலில் இருந்து கீழே தள்ளிவிட்டான் அந்த கொடூரன். ரயில் மிதமான வேகத்தில் சென்றதால் படுகாயங்களோடு கர்ப்பிணி பெண் உயிர் பிழைத்த நிலையில் வயிற்றில் இருந்த 4 மாத சிசு பரிதாபமாக உயிரிழந்தது. இந்த விவகாரம் பூதாகரமாகி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் திடுக்கிட வைத்தது. குறிப்பாக காவல்துறைக்கு இந்த வழக்கு பெரும் தலைவலியாக மாறவே கிரைம் லிஸ்டை வைத்து விசாரணையை துரிதப்படுத்திய போலீசார் இரக்கமற்ற செயலை செய்த பூஞ்சோலை கிராமத்தைச் சேர்ந்த கொட்டூரன் ஹேமராஜ் என்பவனை கைது செய்தனர். பாலியல் வன்முறை, வயிற்றில் இருந்த சிசுவை கொலை செய்தது, பெண்ணை கொலை செய்ய முயன்றது உள்ளிட்ட 7 பிரிவுகளின் கீழ் அவன் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டது. இந்த வழக்கு விசாரணை திருப்பத்தூர் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை ஹேமராஜை குற்றவாளி என தீர்ப்பளித்தது. தொடர்ந்து திங்கட்கிழமை தண்டனை விவரங்களை அறிவித்த மாவட்ட நீதிபதி மீனா குமாரி கொடும் செயலை நிகழ்த்திய ஹேமராஜுக்கு வாழ்நாள் முழுவதும் சிறை தண்டனை வழங்கி உத்தரவிட்டார். குறிப்பாக சிறையில் எந்த ஒரு சலுகையும் வழங்கக்கூடாது என்றும் அதனை மாநில அரசு கண்காணிக்க வேண்டும் என்றும் தனது தீர்ப்பில் அழுத்தமாக குறிப்பிட்டிருக்கிறார். வாழ்நாள் சிறை என்பது ஒரு குற்றவாளி 24 மணி நேரத்தில் அரை மணி நேரம் மட்டும்தான் அந்த ரூமிலிருந்து வெளியே வர முடியும். மீதி 23 மணி நேரம் அவர் உள்ளதாக இருக்க முடியும். அவருக்கு வாழ்நாள் முழுவதும் எந்த விதமான சிறைத்துறை எந்த வித சலுகையும் காட்டக்கூடாது என்று நீதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு மாநில மற்றும் இந்தியன் ரயில்வே இணைந்து தலா 50 லட்சம் வீதம் மொத்தமாக 1 கோடி ரூபாயை இழப்பீடாக 1 மாதத்திற்குள் வழங்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அத்தோடு அந்த பெண்ணுக்கு வாழ்நாள் முழுவதும் வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் இலவசமாக சிகிச்சை வழங்க உத்தரவிட வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது. மேலும் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ராணிப்பேட்டை சிஎம்சி மருத்துவமனை வாழ்நாள் முழுவதும் இலவசமாக மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும் என்றும் நீதிமன்றத்தில் நீதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் பெண்கள் பயணிக்கும் தனி கோச்சியில் சுழற்சி அடிப்படையில் ஒவ்வொரு பெண் காவலரை நியமிக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த 49 நாட்களுக்குள் குற்றவாளிக்கு தண்டனை கிடைத்திருப்பது மக்களிடையே வரவேற்பை பெற்றிருந்தாலும் எதிர்காலத்தில் இது போன்ற ஓர் சம்பவம் நடக்காத வகையில் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரது எதிர்பார்ப்பாக உள்ளது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக திருப்பத்தூர் செய்தியாளர் நித்யா நந்தன். Taste the Daily.